அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பள்ளி ஆண்டு விழாவில் நான் பேசுவதை நினைச்சு நான் முதலாவது இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, முன்பாக அமர்ந்திருக்கிற ஃபாதர் ஐயா அவர்களுக்கும் குருமார் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் ஒவ்வொருவரையும் நான் மனசார வாழ்த்துகிறேன். என்னுடைய நன்றியையும் என்னுடைய வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னருமே மாணவ மாணவிகளே, உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுடைய நிகழ்ச்சியில் ஒவ்வொன்றும் சிறப்பாக சூப்பராக இருந்தது. உங்களை நான் வாழ்த்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான்னு சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் ஒரு சிறிய கதையை நான் உங்கள் மத்தியில் பதிவு செய்ய விரும்புகிறேன். பெற்றோர் வந்திருக்கீங்க, இல்லை தலைவர்கள் தலைவிகள்லாம் வந்திருக்கீங்க. வேலையில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும்போது நம்ம பெரிய காரியங்களெல்லாம் செய்யலாம்ங்கிற ஒரு கருத்தை உங்கள் மத்தியில் பதிவு செய்து மட்டுமில்லாமல், பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சிறியவன் தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை காட்டில் மேய்த்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு முறை ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் வந்தது. அந்த சிறியவன் தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது சிங்கத்தையும் கரடியையும் அவன் துரத்தினான். தன்னுடைய மந்தையிலிருந்து ஆட்டுக்களை அந்த சிங்கம் கவி கொண்டு போன போது சிங்கத்தை துரத்தி அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து அந்த ஆடை காப்பாற்ற முயன்ற போது அந்த சிங்கம் அந்த சிறியவன் மேல் பாய்ந்தது. அப்போது அந்த சிறியவன் அந்த சிங்கத்தின் தாடியை பிடித்து சிங்கத்தை அடித்து சிங்கத்தின் வாயை பிளந்து அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து தன்னுடைய ஆட்டுக்குட்டியை காப்பாற்றினது போல, இங்கே அமர்ந்திருக்கிற என் அருமை மாணவ செல்வங்களே, இது படிக்கிற காலம், படிக்கிற நேரம், நல்ல நேரம். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கும்போது தான் ஜெயிக்க முடியும். தேவையில்லாத விளையாட்டுகள், செல்போன் நம்ம தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. தேவைக்கு மட்டும்தான் செல்போனை பயன்படுத்த வேண்டும். ஒரு டாக்டர் கையில் கத்தி இருந்துச்சுன்னா அந்த டாக்டர் பல உயிர்களை காப்பாற்றுவார். ஒரு திருடன் கையில் கத்தி இருந்தால் அந்த திருடன் பல உயிர்களை எடுத்து விடுவான். அதே போல் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நன்றின்னு சொன்ன மாதிரி செல்ஃபோனை என் அருமை மாணவ மாணவிகளே, நீங்கள் தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்க. அந்த செல்ஃபோன் மூலமாக தேவையில்லாத விளையாட்டுகள் வேண்டாம். நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா தேவையில்லாத விளையாட்டுகள் செல்போன் மூலமாக வெளிப்படுகிற சிங்கங்களையும் கரடிகளையும் நம்ம ஜெயிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க நம்ம எப்போவுமே நம்ம வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கணும். சின்ன வேலையோ பெரிய வேலையோ கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும்போது இறைவன் கடவுள் நம்மளை உயர்த்துவார் என்று உங்கள் மத்தியில் பயிர் செய்வது மட்டும் அல்லாமல், அந்த சிறியவன் தன்னுடைய ஆடுகளை அந்த கரடி கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் தப்பிவித்தான். அது மட்டும் அல்லாமல் அவன் சின்ன வயசுலேயே அவங்க அப்பா கொடுத்த அந்த வேலையில் அவன் கவனமாக இருந்ததுனால வருங்காலத்தில் அந்த சிறியவன் ஒரு மிகப்பெரிய அரசனாக, பேரரசனாக இருந்தது மட்டுமல்ல, மக்கள் அனைவரும் போற்றக்கூடிய 40 வருடம் சிறப்பான ஆட்சி, சூப்பரான ஆட்சியை கொடுத்தான். நீங்கள் அந்த சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், நீங்களும் ஜெயிக்க முடியும், நீங்களும் சாதிக்க முடியும். என் அருமை செல்வங்களே, என் அருமை மாணவ மாணவிகளே, நம்முடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், நம்முடைய இறப்பு ஒரு சரித்திரமாய் மாற வேண்டும் என்று உங்கள் மத்தியில் பதிவு செய்கிறேன். உங்களால் முடியும், நிச்சயம் முடியும், சாதிக்க முடியும் என்று இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தும் ஜீவநிதி ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் ராஜா சிங் அண்ணாச்சி. நன்றி, வணக்கம்.